வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி சீனாவின் தியான்ஜினில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றினார். இன்று மாலை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். முன்னதாக இந்திய சீன எல்லைப் பகுதிகளில் அமைதி நிலவுவதன் மூலம் மட்டுமே இருதரப்பு உறவுகள் வலுவடையும் என்று பிரதமர் திரு மோடி நேற்று சீன அதிபரிடம் தெளிவாக தெரிவித்ததாக வெளியுறவுச் செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களிடம் கூறினார். பருவமழை காலத்தில் ஏற்படும் வெள்ளம் மற்றும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களால் நாடு கடுமையான சோதனைகளை சந்தித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான 125வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசுகையில் தெரிவித்துள்ளார். இந்த துயரமான நேரத்தில் இரவு பகலாக மீட்புப் பணிகளில் ஈடுபடும் அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். குடிமைப் பணியில் சேரும் இளம் அதிகாரிகள் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் வகையில் பணியாற்றுவார்கள் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நேற்று முசோரியில் 2025ஆம் ஆண்டு தொகுப்பைச் சேர்ந்த குடிமைப் பணி பயிற்சி அதிகாரிகளிடையே பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ உள்ளிட்ட முதுகலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான இறுதிக்கட்ட மாப்-அப் கலந்தாய்வு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரி மற்றும் பிற மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்களும் இந்த நேரடி கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை www.pgacpdy.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நீரஜ் சோப்ரா தலைமையேற்கும் இந்த அணியில் பிரவீன் சித்ரவேல், குல்வீர் சிங், ரோஹித் யாதவ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். போட்டிகள் வரும் 13ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை டோக்கியோவில் நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.